வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான கார சட்னி. அப்படி நாக்கில் வச்சா சும்மா இட்லியும் தோசையும் உள்ளே இழுக்கும். அப்படி ஒரு கார சட்னி, பூண்டு கார சட்னி. 3 பொருள் இருந்தால் போதும், 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இது வெளியில் வச்சிங்கன்னா கூட 1 வாரம் வரைக்கும் கூட கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 10-15 நாளைக்கு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். எமர்ஜென்சிக்கு சட்டுன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இட்லிக்கும் சூப்பராக இருக்கும், தோசைக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க இப்போ கிச்சன் போகலாம். இந்த கார சட்னிக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் தாராளமாக இருந்தால் தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கெட்டு போகாமையும் இருக்கும். ரொம்ப எண்ணெய் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க, இப்போ நான் செய்கிற குவான்டிட்டி 5 பேர் தாராளமாக சாப்பிடக்கூடிய குவான்டிட்டி. 2 டேபிள் ஸ்பூன் நல்ல சுத்தமான நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. ஒரு 100 கிராம் உரிச்ச பூண்டு நல்லா இந்த நல்லெண்ணெயில் அப்படியே வதங்கி வரட்டும். மிதமான தீயில் நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வதங்கட்டும். ஸோ காரத்துக்கு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வச்சுக்கலாம். இந்த சட்னி கொஞ்சம் காரம் தூக்கலாக தான் இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு 5 காஞ்ச மிளகாவும் 4 கலருக்காக ஒரு 4 காஷ்மீரி மிளகாவும் சேர்த்து வச்சுருக்கேன். இது ஓரளவுக்கு காரம் இருக்கும், ரொம்ப காரம் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ பூண்டு நல்லா அப்படி கோல்டன் ப்ரௌனாக அப்படி வதங்கி வருது பாருங்கள். இப்போ அந்த எண்ணெயிலேருந்து தனியாக பூண்டை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு, அடுத்தது நம்ம மிளகாய் எடுத்துக்கலாம். அதே எண்ணெய் தான், நம்ம தாளிக்கிறது வரைக்கும் இதே எண்ணெயே போதும். ஸோ காஞ்ச மிளகாய் 5, காஷ்மீரி மிளகாய் 4. நல்லா நீங்கள் காரசாரமாக சாப்பிடுவீங்கன்னா வெறும் கார மிளகாவை கூட எடுத்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன துண்டு புளியும் எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த காரத்தை அது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணும். இப்போ இதையும் இந்த எண்ணெயில் போட்டு லேசாக ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட் அப்படியே அந்த மிளகாயும் அந்த புளியும் அந்த எண்ணெயில் வதக்கி எடுத்துடலாம். இப்போ மீதி இருக்க அந்த எண்ணெயை அப்படியே வச்சுடுங்க. அதே எண்ணெயிலே நம்ம கடைசியில் ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். முதல்ல என்ன பண்ணலாம், ஒரு மிக்ஸி ஜாரில் அம்மியில் அரைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும், அது உங்கள் விருப்பம். அம்மி வீட்டில் வச்சுருக்கவங்க அம்மியில் அரைச்சி பாருங்கள். அப்படி இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் முதல்ல இந்த புளி, மிளகாய், ஒரு 1/4 டீஸ்பூன் கல்லுப்பு இதை சேர்த்து அப்படியே ஒரு சுற்றிப்போம். ஸோ மிளகா நல்லா பொடிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா பூண்டை சேர்க்கலாம். சப்போஸ் குழந்தைங்களுக்கு இல்லை காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படிங்கிறவங்க ஒரே ஒரு தக்காளியையும் நீங்கள் அந்த பூண்டோடு சேர்த்து வதக்கிக்கலாம், அது ஆப்ஷனல். இப்போ பூண்டை உள்ளே போட்டு அப்படியே அரைச்சிட்டு வந்துடுறேன். 3 பொருள், நீங்கள் உப்பு போட்டிங்க எண்ணெய் போட்டிங்கன்னெலாம் சொல்லக்கூடாது. மெயின் பொருள் பூண்டு, மிளகாய், புளி, அதுதான். இப்போ அதே எண்ணெய், மிச்சம் இருந்த எண்ணெயை தான் தாளிப்புக்கும் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக கடுகு, 4 கருவேப்பிலை, இவ்வளோ தான் தாளிப்பு. ஒரு ஈஸியான கார சட்னின்னா இது தான். செய்கிறதும் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம், ஸ்டோரும் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். தாளிப்பு போட்டு இறக்கிடுங்க. தாளிப்பு வேணுங்கிறவங்க தாளிப்பு போட்டுக்குங்க, இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். அவ்வளோதான். அரைச்ச சட்னி மேலே நம்ம தாளிப்பை போட்டு ஒரு கலக்கி விட்டுருவோம். மேலாப்பில் எண்ணெய் இருந்தது, அதே முதல்ல நம்ம ஊற்றின அதே எண்ணெய் தான். கார சட்னிக்கு எப்பயுமே நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு அவ்வளோதான். சூப்பராக நல்ல சுட இட்லியோ நல்ல அருமையான கல் தோசை போட்டு இந்த கார சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய், புளி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அது நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் ஊறுகாய்க்கு, இந்த மாதிரி சட்னி வகைகளுக்கு. அதனால் கொஞ்சம் தாராளமாக இருந்தால் நல்லாயிருக்கும், அது உங்கள் விருப்பம்தான். அப்புறம் அருமையான இட்லியில் இந்த சட்னி வச்சு சாப்பிடும்போது ஃப்ரெஷ்ஷான, அதாவது காய்ச்சாத பச்சை நல்லெண்ணெயை கொஞ்சம் மேலே ஊற்றி அப்படி தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும். வீட்டில் வேறு எதுவுமே இல்லைன்னு வச்சுங்க, சாதத்தில் இந்த தொகையில் போட்டு நல்லெண்ணெய்யோ நெய்யோ போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக சாதத்தில் போட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலில் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.